ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு 100 பேர் உட்காந்து அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஜட்ஜி எல்லாருமே சேர்ந்து அப்படி நடந்துட்டு இருக்க ஒரு ஷோல ஒரு 17 வயசு பொண்ணு சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கிருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாம அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆனான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஒரு கேஸ் ஒரு கதை கிடையாது, உண்மையான ரியல் லைஃப் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். 4 வருஷமா கொலையை மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய உண்மை. என்னோட பேர் விக்னேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்ட்ரி சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மே 17, 2012 தமிழ்நாட்டில் இருக்கிற நார்மலான ஒரு பாப்புலரான டிவி ஷோ எல்லாருக்குமே தெரியும். அந்த ஷோல நார்மலாக எப்பவுமே நடக்கிற ஒரு ஃபேமிலி சண்டை மாதிரி தான். ஒரு ஃபேமிலி வராங்க, ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது குடும்ப சண்டை மாதிரி தான் ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, அந்த பொண்ணோட பேர் பார்கவி. அந்த பார்கவி என்ன பண்ணுறாங்கன்னா, 17 வயசு இருக்கிற பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணியிருக்காங்க. இந்த லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டில் நிறைய தகராறு வரப்ப நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இது ஒரு வாக்குவாதமாக இந்த டிவி ஷோக்கு எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த டிவி ஷோவில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என் பாய் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் என்னால் சத்தியமாக முடியாது, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்கவும் செய்ய போகிறாங்க. பட் அங்கே இருக்கிற டிவி ஷோன்றதால எல்லாருமே ஆக்சுவலாக தடுத்துடுறாங்க. இது நார்மலாக கான்வர்சேஷனாக போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு கட்டம் ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் அங்கே நடந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த பொண்ணு சொன்ன விஷயம் அப்படி. இந்த பொண்ணு மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இல்லை நீங்கள் அவனை தான் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாகணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கடைசியாக முடியவே முடியாதுன்னு சொன்ன உடனே, நீங்கள் அப்படி பண்ணி வைக்கலன்னா உங்கள் உண்மையை நான் வெளியே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறான் இந்த பொண்ணு, ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாளா இல்லை அவங்கள பயம்புத்த சொல்கிறாளான்னு தெரில. எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இந்த வார்த்தையை தைரியமாக இன்னொரு டைமும் சொல்கிறா, இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினச்ச உண்மை இப்போ இந்த டிவி ஷோவில் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கேருந்து ஹோஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னன்னு தைரியமாக சொல்லுமா, நாங்கள் பார்த்துக்குறோம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு இந்த விஷயத்த சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, மேம் இந்த மாதிரி எங்கள் அப்பா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 பேரை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எல்லாருமே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. என்னடா இது நார்மலாக ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி தானே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம். இது என்னடா நமக்கு மீறி நடக்குதுன்னு சொல்லிட்டு, என்னம்மா விளையாட்டுக்கு சொல்லாதம்மா, ஏன்னா நீ சொல்கிறது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஹோஸ்ட்டு சொன்னப்போ, இல்லை மேம் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், இவங்க 3 பேரை கொலை பண்ணாங்க, நம்மளனா எங்களோட கிராமத்துக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு ஒரு சேனல் அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீமை கூப்பிட்டு உடனே அந்த ஊருக்கு போயிட்டு செக் பண்ணுறாங்க. இந்தமாரி உங்கள் ஊரில் யாராவது லாஸ்ட்டாக காணாமல் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒரு உண்மையான விஷயம் வெளியே வருது. 2009 ஒரு 3 பேர் காணாமல் போயிருக்காங்க. அப்பாவோட பொண்ணு, அந்த பொண்ணு லவ் பண்ண காதலாம், 3 பேருமே காணாமல் போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஒருவேளை அதுவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கேஸை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது உண்மையாலே இந்த 3 பேரை கொன்னது இந்த பொண்ணோட அப்பா முருகன் தான் சொல்லிட்டு. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போதே முருகன் அந்த இடத்துல இருந்து நான் பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு வெளியே போனால் அவர் எஸ்கேப்பும் ஆகிட்டாரு. இதை பார்த்து அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இந்த பொண்ணு விளையாட்டுக்கு சொல்லுதுன்னு பார்த்தா இவன் உண்மையாலே எஸ்கேப் ஆகிட்டான், ஒருவேளை இவன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இந்த கேஸை 2-3 நாள் நடத்தி அவனை கடைசியாக அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கேட்கும் போது, ஆமாம் சார் இது நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் செஞ்சோம். சரி எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, பணத்துக்காக செஞ்சோம் அப்படின்றத ஒத்துக்கிறான். இந்த ஒரு கேஸ் இதோட முடியுது, அவனுக்கு ஜெயில் தண்டனையும் கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.